எவ்ரிவன், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் மக்காவில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் டூர் வீடியோ தான் அது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல், ஜடா ஹோட்டல். ஸோ ஹராம்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது. 24 ஹார்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் கீழே ஒரு டிவி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் தவா பண்ண போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் டிவியில் லைவ் வீடியோஸ் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ காபாவில் எவ்வளோ ரஷ் இருக்குன்னு ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். 24 ஹார்ஸ் லெஃப்ட் சர்வீஸும் இருக்குது. நிறையா லெஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்போ ரஷ்ஷாக இருக்குன்னா லன்ச்சு, டின்னர் டைம், அப்புறம் ப்ரேயர் டைம், இந்த டைமில் தான் லெஃப்ட் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான ஹோட்டல், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை இங்கே காட்டினா ஸ்கேன் பண்ணோன்னே ஓப்பன் ஆயிரும் டோர். ஸோ இது பாத்ரூம். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரூம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உள்ளேயே குட்டி மினி ஃப்ரிட்ஜ், டிவி, ஜூஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜும் இருக்குது. நம்மளோட குட்டி குட்டி திங்ஸ்லேருந்து பெரிய திங்ஸ் வைக்கிற வரைக்கும் குட்டி ட்ரா, அதுக்கப்புறம் பெரிய கபோர்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான மக்கா வியூ. நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா காண்டாக்ட் பண்ண ரூமில் ஃபோன் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சுடு தண்ணி வைக்க கேட்டில் இருக்குது. இதான் ரூமோட பாத்ரூம். இதுக்குள்ளேயே ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் சோப், ஷாம்பூ, டிஷ்யூ, டவல் எல்லாமே உள்ளே அவங்க வச்சுருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் 24 ஹார்ஸும் வரும். ஸோ ஹாட் வாட்டர் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஹியாக்காக நான் இந்த போர்ட்டபிள் மிக்சர் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா குழந்தைங்க ஒரு டைம் சாப்பிட மாட்டாங்க. அந்த டைம் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தா கொஞ்சம் குடிப்பாங்க. ஸோ அடாப்டர் வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ இங்கே கப்ஸ் வைக்க, பிளேட்ஸ் வைக்கலாம் ஸ்பேஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கீழே சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ லிஃப்ட்காக வெயிட்டிங். ஸோ அந்த டைமில் ஜாலியாக அங்கே இங்கேன்னு ஜாலியாக விளையாண்டுருந்தான். ரூம்ஸ் இங்கே இந்த ஹோட்டலில் ஃபுல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு டீம் வெளில போனாங்கன்னா இன்னொரு டீம் வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பர் நீட் அண்ட் க்ளீனான ஹோட்டல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட கீழே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நிறையா கண்ட்ரியில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட ஃபுட் எங்கே சர்வ்ஸ் பண்ணுறாங்களோ அங்கே போய் நம்ம சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இந்த நாள் இல்லாமல் டெய்லியும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. புட்டு, இடியாப்பம், பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, க்ரீன் கிரேவி, அதுக்கப்புறம் சுக்கா, அதுக்கப்புறம் ஒயிட் கிரேவி. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களுக்கு ஜும்மா அன்றைக்கு ப்ரொவைட் பண்ண ஒரு சூப்பரான லஞ்ச். ஸோ எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. இது சவுதி ஸ்டைல் பிரியாணி, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் தால்ச்சா, எண்ணெய் கத்திரிக்காய், நெக்ஸ்ட் லெக் பீஸ், அதுக்கப்புறம் ரைத்தா, எக்கு, அப்புறம் சேமியாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட், அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டிஸான ஃப்ரூட்ஸும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி, கிவி, அப்புறம் பொமோகிரானட் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் கிப்லா ஹஜன் உம்ரா சர்வீஸில் தான் போயிருந்தோம். ஸோ அவங்களோட லோகோவில் ஒரு கேக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முலாம்பழம், ஆரஞ்சு. மக்காவில் ஜும்மா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சேம் ஃபுட்லேயும் எல்லாமே சூப்பர் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. மக்காலையும் சரி மதீனாலையும் சரி எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் டேஸ்டான ஃபுட்ஸ் தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் துணிக்காயப்போட 14th ஃப்ளோரில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் எதுவுமே துவைக்கலை. ஏன்னா நிறைய கிளாத்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ நம்மளே டயர்டாக தவா பண்ணிவிட்டு டயர்டாக வருவோம். ஸோ அந்த டைமில் நம்ம துவைச்சிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வந்தனால அவ்வளோ துவைக்கலை. ஸோ ஏதாவது ஈரமாக இருந்தால் ஸோ அதை காயப்போட தான் மாடிக்கு போவேன். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ 14th ஃப்ளோர். ஸோ ரீச் ஆயாச்சு. இந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ரூம்ஸில் இருக்கிறவங்களும் ஸோ இங்கே தான் காய போடுவாங்க. ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சு. நிறைய எவ்வளோ ரூம் ஃபுல்லாக இருந்தாலும் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நிறையாவே வச்சுருந்தாங்க மாடியில். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ காட்ட போகிறேன். நான் ஒரு 3 o'clock போயிருந்தேன். அப்போவே சரியான வெயில். ஸோ எங்கே வெயில் இருக்கோ அந்த இடத்துல காய போட்டால் சீக்கிரம் காஞ்சிரும் இல்லையா. ஸோ சூப்பரான வியூன்னு சொன்னல. ஸோ இதுதான் அந்த வியூ, கிளாக் டவரோட வியூ. சூப்பராக இருக்கு இல்லையா. மார்னிங்கும் சரி, நைட் ஆனால் லைட்டிங்ஸோடையும் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் 3 o'clock துணி காய போட போயிருந்தேன். ஸோ ஒரு 5 o'clock போய் எடுத்தாலே நல்லா காஞ்சிருக்கும். துணி காய போட்டாச்சு. இப்போ ரூமுக்கு போய் ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அசர் நமாஸ்க்கு கிளம்பணும். இந்த நான் போன டைம் லிஃப்ட்ஸ் எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ப்ரேயர் டைமோ இல்லை லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் டைமோ இல்லை. ஸோ 3 o'clock கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் எல்லா லிஃப்ட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. எல்லாமே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ ஸோ அதில் ஏறிக்கலான்னு. நான் இப்போ இருக்கிறது 14th ஃப்ளோர். ஸோ இந்த ஃப்ளோர்ஸ்லேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட ரூம் 3rd ஃப்ளோரில் இருக்குது.
இதுதான் நாங்கள் மக்காவில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் டூர். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.